எனக்கு இந்த வேஷம் ஆடு, எனக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் போகல அப்படின்னு சொல்லி பயந்துதான் உட்காந்துட்டேன். போகல அப்படி சொல்லிட்டு அப்புறம் என் அப்பா சொன்னாங்க, நீ போய் தான் ஆகணும், நீ ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு. அவரு எனக்கு ஒரு ஆர்வம், எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து, நீ போமா, நீ பண்ணினா இந்த விஷயம் நீ பண்ணினா கரெக்டா இருக்கும், அப்ப அடுத்து நீ அடிப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி அனுப்புனாரு. அதை நான் அவர் அளவுக்கு இல்லைனாலும் அவரோட கொஞ்சம் பாதி நான் அடிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நாடகத்துறையில நான் 2 இயர்ஸ்ல இந்த கத்துக்கிட்டது நிறைய ஒரு விஷயம்லாம் இருக்கு, அனுபவமும் நிறைய இருக்கு. பாட்டுலாம் எப்படி கத்துக்கிட்டேன்னா, அப்பா பாடுற பாட்டு தான் எல்லாமே, அவங்க பாடுற பாட்டு எல்லாமே தெரியும். அதுதான் இப்ப இந்த மாதிரி நான் பேட்டி கொடுப்பேன்றதே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். இவ்வளவு பெரிய அரைச்ச மசாலான்ற ஒரு சேனல் என்ன பேட்டி எடுக்கும் அப்படின்றது ஒரு அனுபவம் தான் எனக்கு. நான் ஏதோ சாதாரண ஒரு நடிகர் நம்மள பேட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம் அப்படின்றதே இதுவே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா, நான் முதல்ல அப்பாவோட வேஷம் ஆடியதுதான். நம்மள நம்பி இவ்வளவு பெரிய வேஷம் அனுப்புறாங்களே, மகாராணி வேஷம் முதல்ல அப்பாவோட வேஷம் ஆடினேன். இப்ப அப்பாவோட வேஷம் கதாநாயகியே ஆடிட்டு இருக்கேன்.